புடலங்காய் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்கனவே இருக்குது அப்படின்னாலும் இந்த புடலங்காய் உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கலாம். ஏன்னா இதில் கிளைசெமிக் இண்டெக்ஸோட அளவு பார்த்தீங்கன்னா அதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு நம்பர் தான். அதோட மட்டும் கிடையாது, உங்கள் ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு இந்த காய் ரொம்பவே உதவியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆஸ்துமா மாதிரியான சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களும் கட்டாயம் உங்கள் அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய காய் இது. ஏன்னா பிராங்கைட்டிஸ் இல்லைன்னா ஆஸ்துமா மாதிரியான பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படும் இல்லையா, அந்த நோயோட அறிகுறிகளை கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த காயில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை மன அழுத்தம். ஏதோ ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா டிப்ரெஷன், ஒரு மனக்கவலை இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. எந்த விதமான மன அழுத்தமாக இருந்தாலும் சரி, அதை சீக்கிரமே இயற்கையான முறையில் எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான உணவுகளில் புடலங்காயம் ஒன்று. எப்படின்னு கேட்டிங்கன்னா,